மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்ம என்எம்எம்எஸ் தேர்வுக்காக வந்துட்டு கணக்குலேருந்து நம்ம பாடப்பகுதி கணக்கு பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இது வந்துட்டு கணக்குன்னு சொல்ல முடியாது. இதை வந்துட்டு ஆப்டிடியூட் மேக்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கணித நுண்ணறிவு திறன். சரியா? இதில் கணிதம் இருக்கும், கணிதம் தான் இது. அதை நம்ம வந்துட்டு இதுக்கு ஏதாவது ஃபார்முலா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம்னா அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலாக எப்படி வேணாலும் வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இவங்க எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்றத நாம் வந்துட்டு பார்த்து நம்ம அதை வந்துட்டு கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த மாதிரியான கணக்குகள் இது. சரியா? இப்போ இந்த கணக்கு வந்துட்டு இது வந்துட்டு மேட் பகுதியில் கேட்கக்கூடிய கணக்குகள். நம்ம வந்துட்டு சொன்னோம் இல்லையா, என்எம்எம்எஸ்ஸில் வந்துட்டு 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று மேட்டு, இன்னொன்று வந்துட்டு சேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகள் இருக்குது இல்லையா. நம்ம வந்துட்டு நேற்று வரைக்கும் பார்த்தது எல்லாமே சேட் பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கணக்குகள் பார்த்தோம். இப்போ வந்துட்டு மேட் பகுதியில் கேட்கக்கூடிய இந்த மாதிரியான கணக்குகள் வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி உருவம் கொடுத்து நம்மக்கிட்ட வந்து கணக்கு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த உருவத்தில் இருக்கிற இந்த நம்பர்ஸை வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, கூட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பெருக்கியிருப்பாங்க, இல்லை கழிச்சிருப்பாங்க, இல்லை ரெண்டுமே பண்ணியிருப்பாங்க. கூட்டியிருப்பாங்க, பெருக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி 2 நம்பரு இல்லை இப்படி இப்போ இந்த பக்கம் எப்படி வேணாலும் கூட்டியிருப்பாங்க, பெருக்கியிருப்பாங்க, கழிச்சிருப்பாங்க, வகுத்திருப்பாங்க, இல்லை வந்துட்டு பகா எண், பகு எண் அந்த மாதிரியான பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்களுக்கு என்னெல்லாம் மனசுக்கு தோணுச்சோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு கணக்கில் வந்துட்டு தெளிவாக இருந்தோம். நமக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதுக்கப்புறம் வந்துட்டு வர்க்கம், கணம் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சதுனாக்கா நம்ம பண்ணியிருக்கலாம். வர்க்கமூலம், கனமூலம்னா என்னென்னு தெரியும் இல்லையா? 2/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுக்குறாங்கனாக்கா என்ன அர்த்தம்? அந்த நம்பரை வந்துட்டு 2 வாட்டி பெருக்கணும்னு அர்த்தம். சரியா? அதே போல் 2/3ன்னு கொடுத்தா இது வந்துட்டு கணம் கணக்குகள். இந்த மாதிரி கணக்குகள் வந்தால் என்ன பண்ணணும்? இந்த 2 வந்துட்டு 3 வாட்டி வந்துட்டு பெருக்கி போடணும். சரியா? பெருக்கி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்துட்டு போடணும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு எப்படி வேணாலும் அவங்க வந்துட்டு இந்த கணக்கு வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. அதை நாம் வந்துட்டு நம்ம நுண்ணறிவால் அதை கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சில நேரங்களில் வந்துட்டு இந்த கணக்குகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த கணக்கு வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம இந்த கணக்குகளில் வந்துட்டு போட முடியும். சரியா? இப்போ இந்த கணக்குகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த நம்பரையும் பெருக்கியிருக்காங்க, இந்த நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. பெருக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்பரை பெருக்கி வருது இல்லையா, அந்த ஆன்சரில் இந்த நம்பரை பெருக்கி வர ஆன்சரை போட்டு கழிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த கணக்கு பாருங்கள். 8 7 எவ்வளோ? 56. இல்லை 7 8 எவ்வளோ? 56. சரியா? 7 8 56, 8 7 56, எப்படி வேணாலும் நம்ம பெருக்கலாம். சரியா? இப்போ 2 எவ்வளோ? 10. 2 10. சரியா? 56ல் வந்துட்டு 10 கழிச்சா என்ன வரும்? 46 வரும். 10 கழிச்சா என்ன வரும்? 46 வரும். இதை பாரு, 46 வந்திருக்கு. சரியா? இது வந்துட்டு இந்த மாடல். சரியா? அதுக்கப்புறம் இது பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருப்பாங்க, அதே தான் இதுலேயும் இருக்கும். இதை தான் நம்ம நுண்ணறிவு மூலிமா வந்துட்டு கண்டுபிடிச்சி நாம் வந்துட்டு சால்வ் பண்ணணும். சரி, இப்போ இதை பார்க்கலாமா? என்ன பண்ணியிருக்காங்க? 5 20. சரியா? 6 36 -36. அதாவது இந்த நம்பரில் தான் இந்த நம்பரை போட்டு கழிக்கணும். சரியா? இந்த நம்பரில் வந்துட்டு இது பெரிய எண்ணாக வருது, இது சின்ன எண்ணாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படி போட்டு கழிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்சரை பொறுத்தது. இந்த ஆன்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க? மைனஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த நம்பரை பெருக்கினா என்ன வருது? 20ன்னு வருது. சரியா? இந்த நம்பரை பெருக்குனா 36, 20 விட அதிகமாக வருது. இருந்தாலும் அப்படி தான் வந்துட்டு பெருக்கணும், கழிக்கணும். அதுதான் போட்டு கழிக்கணும். இப்போ இந்த 20லேருந்து 36 கழிச்சா என்ன வரும்? 16ன்னு வருமா? என்ன 16? இங்கே பெரியனுக்கு என்ன குறி இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ -16. இதை பாருங்கள், -16. புரியுதா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா -16 தான் இருக்குது பாருங்கள். -16 இருக்கா? அப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு பெருக்கணும். இந்த மாதிரி தான் பெருக்கி கழிக்கணும். சரியா? அப்போ இந்த கணக்கு இப்போ பாருங்கள். இந்த கணக்கு வந்துட்டு இப்போ அதே மாதிரி போட்டு பார்க்கலாமா? வருதான்னு பார்க்கலாமா ஆன்சரு? பாருங்கள். 6 4 24. 6 4 24. சரியா? 3 8 24. 3 8 24. அப்போ 24ல் 24 போச்சுன்னா என்ன வரும்? 0 தான் வரும். இந்த 0 ஆன்சரில் இருக்கா? அப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கணக்குகளை வந்துட்டு போடணும். இது வந்துட்டு இந்த மாதிரி கணக்குகள் வரும்பொழுது கொஞ்சம் சில நேரம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கு வந்துட்டு தயாராக இருக்கணும். நான் ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு புத்தகம் வந்துட்டு அனுப்பியிருக்கிறேன்.
தமிழ்நாடு அரசுன்னு போட்டு ஒரு கணக்கு சார்ந்த புத்தகங்கள் இருக்குது. அதில் நிறைய வந்துட்டு கணக்குகள் இருக்குது. அதில் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்தமாரி மாடல்லாம் எப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணலாம். அதுக்கு தான் வந்துட்டு தொடர்ந்து நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு கணக்கு போட்டு பார்க்கணும். நிறைய மாடல் பார்க்கணும். சரியா? மேட் பகுதியில் 90 கணக்குகள் வரும். மேட் பகுதியில் 90 கணக்குகள் வரும். அதனால் நல்லபடியாக வந்துட்டு நாம் அந்த கணக்குகள்லாம் வந்துட்டு போட்டு பார்க்கணும். சரியா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 0. நல்லா புரியுதா? இன்னொரு வாட்டி பாருங்கள். 6 4 24 இதை மேலே போட்டுக்கணும். இங்கே வந்துட்டு 3 8 24 தான். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு கழிச்சா என்ன வரும்? 0 தான் வரும். சரியா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இதுதான். புரியுதா? சரி, இதில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்துட்டு குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? அடுத்து வேறு ஒரு கணக்கில் வந்துட்டு பார்க்குறேன்.